நீ நினைக்கிற மாதிரி அந்த ஆக்குவாலெல்லாம் சக்தியை எடுத்துட்டு வர முடியாதுடா. அப்படியா? அவனை யாரால தடுக்க முடியும்? ஜாக்கி, ஏற்கனவே அவ என்னோட ஈடு இணை இல்லாத போராளி கிட்ட மோத முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். எப்பவுமே பேசிக்கிட்டு இருப்ப, இப்ப என் வாய் அடைச்சு போய். இன்னொரு விஷயம், நீ ஏமாறவே மாட்டியா? சுப்படி சப்புடி மங்குடி புடிங்க அவன. எங்க கிட்ட ஏன் சொல்றீங்க? அதான் புதுசா வந்திருக்கனா ஆக்கு, அவன்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நீங்க எல்லாம் ரொம்ப பேசுறீங்கடா. சரி செய்யறோம், சரி விட்டுருங்க. நீங்க என்ன சொன்னாலும் அத அப்படியே செய்யறோம். ஜாக்கி, தப்பான வழியில போய்கிட்டு இருக்கடா. எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க. தப்பான வழின்னு சொன்னோம்ல. ஆட பாவி, கவுச்சுட்டானே. அங்கிள், என் தலை உருடுதே. ஐயா, ஜாக்கி, அத கொடுத்துறா. பிடிச்சுக்கோ. ஜாக்கி. ஏண்டா தலையில அடிச்ச தலைவலி வர வைக்கலாம் பாக்குறியா? உங்களை வெளியில எடுக்கத்தான் பாக்குறேன் அங்கிள். இது மந்திர சக்திடா. மந்திரத்தால தான் நான் துறக்க முடியும். அப்படி ஒண்ணு இருக்கோ? கவலைப்படாத பீமா, 1000 பேரை தண்டிச்சாதான் அவன் மந்திரவாதி. நீ சாதிச்சிட்ட பீமா. இல்ல, இது சும்மாதான் அப்படி காட்டிக்கிட்டு இருக்கு. வேலை செய்து நாம எல்லாரும் தேடுற சக்தி அங்கிளுக்குள்ளே தான் இருக்கு போல இருக்கு. ஆமா பீமா, உண்மையிலே நீ சாதிச்சிட்ட. நாம சாதிச்சோம். என்ன சாதிச்சோம்? தயிர் சாதித்த செஞ்சோம். worldcamel.blogspot.com. அங்கிள் பக்கத்துல வராத. வா! நோ. அங்கிள், எதுக்காக அவன் உங்க உடம்ப எடுத்துட்டு போறான்? என்ன காளையோட சக்தியும் உடம்புக்குள்ள தானடா இருக்கு. ஓ, அதுக்குள்ளதான் இருக்கோ? அங்கிள், உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. என்ன பார்த்தா ஒண்ணும் ஆகாத மாதிரி இருக்கா? டேய் பீமா, சீக்கிரமா என்ன விடுவிக்க மந்திரத்தை கண்டுபிடுறா. ஆனா நானா